தாத்தா, பாட்டி எடுத்துட்டு வந்த சீர பார்த்துட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க கங்கா. இந்த மாரி வந்து 7ஆம் மாசம் வளகாப்பு எனக்கு வேணாம். எனக்கு இப்பயே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. அதனால வீட்ல என்ன பண்ணுறதுன்னு எல்லாருமே யோசிச்சுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில கங்காவுக்கும் வந்து நம்ம காவேரிக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கேன் எடுக்கிறாங்க. அப்போ கங்காவோட குழந்தை வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. கங்கா கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பிபி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து கங்காவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. காவேரியோட குழந்தைக்கு ஸ்கேன் எடுக்கிறாங்க. இங்கே வந்து வேண்டிகிட்டே இருக்காங்க. காவேரிக்கும் குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது காவேரியோட குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேண்டிகிட்டு இருக்கிறத கங்கா பார்க்குறாங்க. பார்த்துட்டு நம்ம குழந்தைக்கு வந்து எதுவுமே வேண்டலை, ஆனால் காவேரி குழந்தைக்கு மட்டும் எப்படி வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து விஜய் ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. உடனே வந்து இந்த விஜயோட கையை பிடிச்சிட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, சாரதா இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை, கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தான் வரும், கண்டிப்பாக காவேரியோட குழந்தை நல்லா இருக்கும், கருமாரி அம்மன் காப்பாற்றுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதன்படி வந்து டாக்டர் வந்து காவேரியோட குழந்தைக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, குழந்தை நல்லா இருக்குங்க, அந்த பிரெயினுக்கோ இல்லை இதயத்துக்கோ ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் நாங்கள் நினச்சோம், ஆனால் பரவாயில்ல, எந்த எஃபெக்டும் ஆகலை, குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குழந்தை வந்து வந்து எடையும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. அதையெல்லாம் கேட்டு வந்து விஜய் வந்து அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல, காவேரியோட கையை பிடிச்சிட்டு அழறாரு. நான் ரொம்ப பயந்துட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. அதை கேட்டு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, சின்ன குழந்தை மாதிரி என்னங்க அழுதுட்டு இருக்கீங்கன்னு தம்பி ரொம்ப பயந்துடுச்சு, ஏன்னா வந்து உனக்கு அம்மா போட்டிருந்ததில்ல, அதனால் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்லிட்டு சொன்னாங்களா டாக்டரு, அதான் பயந்துச்சு, என்னங்க நீங்கள் என்கிட்ட ஏன் சொல்லலை அப்படின்னோன்னா, நீ சொன்னால் பயந்துருவேன்னு சொல்லலை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, குழந்தை நல்லா இருக்குது, எனக்கு இது போதும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண் கலங்குறாரு. சாரதா வந்து இவங்க 2 பேருக்குமே நல்ல மனசு, உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துருக்காங்க, பக்கத்தில் கூட வரமாட்டேங்கிறாங்க, ஓவராக பண்ணுறாங்க. உடனே வந்து என்ன காவேரி என்னாச்சு, குழந்தை நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு நம்ம குமரன். குமரன் போய் அவங்களுக்கு வந்து எதுவும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து கங்கா மட்டும் கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு, என்னடி உன் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தான் சொல்லிட்டாங்களே, அதுதான் பிபியெல்லாம் அதிகமாக இருக்குது, சத்தெல்லாம் கம்மியாக இருக்குன்றாங்களே அப்படின்றாங்க. இங்கே பாருடி, இதுக்கப்புறம் வந்து கோவப்படுறது நிறுத்திக்கோ, அப்போ தான் குழந்தை நல்லபடி பிறக்கும், சும்மா கோவப்பட்டுட்டு இருக்காத புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. எனக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க கங்கா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, கங்காவோட வளகாப்புக்கான ஏற்பாடு எல்லாமே வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கங்கா சொல்கிறாங்க, என்னோடய வளகாப்பை கோயிலில் வைக்க நான் ஒத்துக்க மாட்டேன், பெரிய வந்து சத்திரத்தை எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு இந்த இவ்வளோ பெரிய சத்திரத்தை எப்படி பண்ண முடியும்னு காவேரிக்கு அவங்க வீட்டில் எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பெரிய சத்திரம் எடுத்து தான் பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் என்னோட குழந்தைக்கும் வளகாப்புக்கு கண்டிப்பாக பண்ணணும், எனக்கு அப்படி பண்ணலைன்னா இந்த வளகாப்பே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அடம்பிடிக்கிறதால வேறு வழி இல்லாமல் அவங்க அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. விஜய் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி ஃப்ரெண்டோட மண்டபம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து நிறைய ஹெல்ப்பெல்லாம் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்த காவேரி வந்து விஜய்க்கு நன்றி சொல்கிறாங்க. அடுத்து யமுனா வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே யமுனா வந்து கங்க்ராட்ஸ்க்கா, வளகாப்புக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க போல் இருக்கு அப்படின்றாங்க. ஆமாடி அப்படின்னோடனே, இங்கே பார், வளகாப்பு முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. உடனே வந்து காவேரியை பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து மூஞ்சி திருப்பிக்கிறாங்க, ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்து காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து யமுனா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருக்கா, உன்னோட வளகாப்பை நல்லா சூப்பராக பண்ண சொல்லிட்டியாமே, இதுதான்க்கா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விடுறாங்க. இதையெல்லாம் பார்த்து சாரதா வந்து செம டென்ஷனாக யமுனாவை திட்டுறாங்க. அவள் ஏற்கனவே வந்து உச்சாணி கும்பல உட்காந்துருக்கா, இதில் நீ வேற இன்னும் உட்கார வைக்கிறியா அவளை அப்படி சொல்லிட்டு திட்டுறாங்க. அக்கா செய்கிறது கரெக்டு தானம்மா, அக்காவுக்கு இந்த ஃபங்க்ஷனு நல்லபடி நடக்கணும், அப்போ தானே அக்காவும் சந்தோஷமாக இருப்பா, குழந்தையும் சந்தோஷமாக இருக்கும், அதை பற்றி யோசிக்கிறீங்களா, உங்களுக்கு இந்த காவேரி தானே முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏண்டி அவள் தான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா, இப்போ நீயும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டியா, முதல்ல உன் வீட்டுக்கு கிளம்ப, நீ இங்கே இருந்தாவே கலகம் தான் அப்படின்றாங்க. நான் கலகமா அப்படின்னு, ஆமாம் நீ கலகம் தான் முட்டுற, நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் உன் வேலையை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யமுனாவை திட்டி விடுறாங்க. யமுனா செம்மையாக கோவம் அடைகிறாங்க. இங்கே வந்து காவேரி விஜயும் வந்து ரொம்ப அந்யூன்யமாக இருக்கிறதும் அதே டைமில் ரொம்ப கொஞ்சிக்கிறதையும் யமுனா பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு வயிறாக எரியுது அவங்களுக்கு. உடனே வந்து எனக்கா இதெல்லாம் அப்படின்னு, ஆமாடி இதெல்லாம் இங்கே இந்த கூத்து தான் நடக்குது, இங்கே இன்னும் 2 பேரும் ரொம்ப தான் ஓவராக போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் வந்து கங்காவும் எப்பவும் போல் புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து வாட்ச் பண்ணுறாங்க நம்ம காவேரி. வாட்ச் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு இதே வேலையாக போச்சு, இப்படி தான் வந்து காவேரியை பற்றி ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்க, இவங்க 2 பேரும் அடக்கி வைக்கிறது நீ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. விஜயோட தாத்தா பாட்டி வந்து கொடுத்த கிஃப்ட்டு, அதுக்கப்புறமா வந்து எல்லாமே பார்க்குறாங்க. பார்த்தா வந்து நிறைய நகை, அதுக்கப்புறம் எல்லாமே இருக்குது. அதையெல்லாம் பார்த்துட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. இவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்து பயங்கரமாக பொறாமப்படுறாங்க. இன்னமும் கங்காவும் வந்து யமுனாவும் இவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு